செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். குரோதி என்பது சமஸ்கிருத சொல். அந்த சொல்லுக்கு தமிழில் பகைக்கேடு என்று பொருள். அதாவது இந்த வருடம் ஒருவருக்கொருவர் பகைத்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. மேலும் அரசியல்வாதிகளுக்குள் பகைமை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டு இந்த ஆண்டு. மேலும் வழக்குகள் கூட வழக்குகள் கூட அதிகமாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இந்த ஆண்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் தான் இந்த ஆண்டின் ராஜா. பொதுவாக செவ்வாய் என்பவர் இராணுவ வீரனை போல் என்று கூறுவார்கள். அவரே இந்த வருடம் ராஜாவாக வருகிறார். இந்த வருடம் மந்திரியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் இந்த வருடத்திலே மந்திரியாக இருக்கிறார். இந்த வருடத்திலே, இந்த குரோதி வருடத்திலே மகர சங்கராந்தி. அந்த மகர சங்கராந்தி எதில் வருகிறது என்று பார்த்தால் புலி வாகனத்திலே வருகிறார். சங்கராந்தி பகவான் இந்த வருடம் மகர சங்கராந்தியாக புலி வாகனத்திலே வருகிறார். இந்த புலி வாகனத்திலே வருவதனால் இந்த வருடத்திலே தொல்லைகள், அதாவது மிருகங்களால் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக தெருநாய்களால் தொல்லை, அதன் பிறகு யானைகளால் தொல்லை, கடலில் இருக்கின்ற சுறாமீன்கள், திமிங்கலம் போன்றவற்றால் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கும் என்றிருக்கிறது. இந்த வருடம் 4 கிரகணங்கள், 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணங்கள் இருக்கிறது. இந்த 4 கிரகணங்களும் இந்தியாவில் தெரியாது. ஆகவே கிரகணத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தெரியாத கிரகணத்திற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. கர்ப்பிணி பெண்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகவே இந்த வருடம் கிரகண தோஷம் என்பது கிடையாது. பொதுவாக கிரக பயிற்சிகள் என்று பார்த்தால் குரு பயிற்சி மிக முக்கியமானது. வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை அன்று பகல் 1 மணி அளவிலே திருக்கணிதப்படியும் அன்றைய தினமே மாலை 5:38 வாக்கியப்படியும் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பொதுவாக குரு பயிற்சி வாக்கியத்திற்கும் திருகணத்திற்கும் குறைந்தது 1 மாதமாவது இடைவெளி இருக்கும். ஆனால் இந்த வருடம் மட்டுமே குரு பயிற்சி ஒரே நாளிலே நிகழ்கிறது. இந்த வருடம் சனி பயிற்சி என்பது திருகணிதப்படி இருக்கிறது. திருகணிதப்படி சனி பயிற்சி பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2025 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இது திருகணிதப்படி மட்டுமே. வாக்கியப்படி இந்த வருடம் சனி பயிற்சி என்பது கிடையாது. இந்த வருடம் வாக்கியப்படியும் திருகணிதப்படியும் ராகுகேது பயிற்சிகள் கிடையாது. இந்த பயிற்சிகளை அனுசரித்தும் இந்த வருடம் ராஜாவாக செவ்வாயும் சனி மந்திரியாகவும் இருப்பதனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை குறித்தும் பார்த்து, மேலும் இந்த வருடத்திலே பாலவ கரணத்திலேயே மகர சங்கராந்தி வருகிறது. ஆகவே புலி வாகனம் வருகிறது. இதை வைத்தும் இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று நாம் இனி ஆராய்வோம். சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்களே பிறந்த துளாராசி நண்பர்களே, இந்த வருடம் செவ்வாய் ராஜாவாக வருவதனால் துளாராசியிலே பிறந்தவர்கள் ஆதாயம் 2 பங்கு, விரயம் 8 பங்கு என்று வருகிறது. ஆகவே இந்த வருடம் வரவை விட செலவு சிறிது அதிகமாகவே இருக்கும். நீங்கள் செலவு செய்யும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த வருடம் துளாராசியில் பிறந்த மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மேம்போக்காக படித்தால் ஞாபக மறதிகள் ஏற்பட்டு அதன் மூலமாக மதிப்பெண்கள் குறையும். 1-2 முறை ஆலோசித்து நிதானமாக படித்து புரிந்து கொண்டு படித்து அதன் பிறகு தேர்வு எழுதுவது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் திருமணம் செய்வதில் சிறு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் இந்த வருடம் உங்களுக்கு குரு பார்வை என்பது கிடையாது, குருபலம் என்பது கிடையாது. ஆனால் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடும். ஆகவே வருகின்ற வரனுக்கு குருபலம் இருந்து திருமணம் முடிவானால் நீங்கள் உடனடியாக 2 மாதத்திற்குள் திருமணத்தை முடித்து விடுவது நல்லது. இல்லாவிட்டால் தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் சனி பகவான் என்பது மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
பிரார்த்தனையின் மூலமாகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், கம்பெனி மாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கம்பெனி மாறும்போது ஏற்கனவே இருந்த வேலையை விட்டுவிடாமல் அடுத்த வேலை கிடைக்கும் வரை காத்திருக்க வேண்டும். அடுத்த வேலை உறுதியான பிறகு இருக்கின்ற வேலையை விடலாம். இல்லாவிட்டால் சில மாதங்கள் வேலையில்லாத சூழ்நிலைகள் உருவாகும். தொழிலதிபர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் சிறிது பண முடக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் போது மிகவும் கராராக இருப்பது மிகவும் நல்லது. விவசாயிகள் அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்குகளுக்கு சென்று எதை பயிரிட்டால் நல்லது என்று கேட்டு அதன்படி அவர்களுடைய ஆலோசனை பேரில் பயிரிடுவது மிகவும் சிறப்பானது. முக்கியமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் எள் போன்ற கருப்பு தானியங்கள் பயிரிடுவதும், பழங்கள் பயிரிடுவதும், எலுமிச்சை போன்ற பழங்கள் பயிரிடுவதும் மிகவும் சிறப்பானது. மேலும் கிழங்கு வகைகளை பயிரிடலாம். ஆனால் கடலை வகைகளை பயிரிடுவதை இந்த வருடம் தவிர்ப்பது நல்லது. இந்த வருடம் பெண்களுக்கு, அதாவது துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் கணவன்மார்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதன் மூலமாக பெண்கள் இந்த வருடம் சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இந்த வருடத்தில் சைன சுகம் சிறிது குறைந்திருந்தாலும் பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படுத்தாது. 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது கஷ்டப்பட்டு நீங்கள் பழைய பாக்கிகளை வசூல் செய்ய முடியும். ஆகவே தைரியமாக இருங்கள். குருபான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டம் குருவாக சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசிக்கு 3 கூடிய குருபான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது பெரிய தோஷம் கிடையாது. இருந்தாலும் குரு ஒரு சுப கிரகம், முழு சுப கிரகம். அவர் 8ஆம் இடத்தில் மறைவதனால் தெய்வ கடாட்சம் சிறிது குறைவாகத்தான் கிடைக்கும். ஆகவே பிரார்த்தனையின் பேரில் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக தெய்வ கடாட்சத்தை நீங்கள் அடைய முடியும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து குருபான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே சைன சுகத்தில் இருந்த கோளாறுகள் குறையும். 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். உங்கள் ஜாதகத்தின் மூலமாக, உங்களுடைய ராசியின் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கின்ற மற்றவர்களுக்கு நல்ல சுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். அவர்கள் நலம் பெறுவார்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் அந்த தோஷம் எதுவும் செய்யாது. 5ஆம் இடத்தில் சனி இருக்கின்ற தோஷம் எதுவும் செய்யாது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு சிறிது இடமாற்றுதலுடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பதனால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கை துணைவர்கள் அடைவார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும். அவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலும் சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே சனியுடைய பார்வை லாபஸ்தானத்தில் இருப்பதனால் திருஷ்டி லாபத்தின் மீது இருக்கிறது. ஆகவே தொழிலதிபர்கள் உங்களுடைய லாபத்தை பற்றி, உங்களுடைய முன்னேற்றங்களை பற்றி வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. 2ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இந்த வருடத்திலே குடும்பத்திலே நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்கள் ஜாதகத்தின் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்களுக்கு நடக்காவிட்டாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இந்த ஆண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் எந்த காரியத்தை செய்வதையும் சிறிது தள்ளி போடுவது நல்லது. அந்த மாதம் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் ராசியான மாதங்கள், உங்களுக்கு நல்ல லாபத்தையும் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் லாபத்தை தரக்கூடிய மாதங்கள் ஆவணி மாதம். ஆவணி மாதம் என்பது உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மார்கழி மாதம். மார்கழி மாதம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகளை இந்த ஆவணி மாதம், மார்கழி மாதம், அடுத்து பங்குனி மாதம் கூட செய்யலாம். பங்குனி மாதம் சனி பயிற்சி நடக்கிறது. அந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் போட்டியில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். பங்குனி மாதம் மிக யோகமான மாதமாக இருக்கிறது. ஆகவே துளாராசியில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை தருகின்ற, அள்ளி தருகின்ற மாதங்கள் ஆவணி, மார்கழி, பங்குனி, இந்த 3 மாதங்கள். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்துவிட்டு வரலாம். அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற சக்கரத்தாழ்வாருக்கு பால் அபிஷேகம் அல்லது மஞ்சள் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் இந்த வருடம் ஒரு முறை சோளிங்கர் சென்று அங்கே இருக்கின்ற நரசிம்ம பெருமாளையும், யோக நரசிம்மரையும், யோக ஆஞ்சநேயரையும் தரிசனம் செய்துவிட்டு வரலாம். அல்லது ஸ்ரீரங்கம் சென்று அங்கே ஸ்ரீரங்கம் பெருமாளையும், சிங்கப்பெருமாள் கோயில் என்று தனியாக ஒரு கோயில் இருக்கிறது, அங்கே சென்று சிங்கப்பெருமாளையும் வழிபாடு செய்துவிட்டு வரலாம். அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற லட்சுமி நரசிம்மருக்கு அபிஷேகங்கள் செய்தலாம்.
அவ்வாறு செய்தால் சுவாதிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள். இந்த அபிஷேக ஆராதனைகள் சித்திரை மாதமே செய்து விடுவது நல்லது. ஏனென்றால் வைகாசி மாதம் உங்களுக்கு ஆகாது. ஆகவே சித்திரை மாதமே இந்த அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. அடுத்து விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் ஒரு முறை திருத்தணி சென்று அங்கே முருகப்பெருமானை தரிசனம் செய்து விட்டு வரலாம். அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு வள்ளி தேவனுடன் சேர்ந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது நல்லது. இந்த பிரார்த்தனைகளின் மூலமாக இந்த துளாராசியிலே பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்தவர்கள், சப்ஸ்கிரைப் செய்தவர்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்தவர்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடு செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சு ஜன்னியம் பல்லாண்டே என்று பெரியாழ்வார் பாடியதைப் போல நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அனைத்து சுகங்களுடனும் நன்றாக பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.